Hello healthy bees, vanakkam, welcome back to my channel. நான் உங்க வித்யா தினேஷ். நாம எந்த ஒரு வொர்க் அவுட் எடுத்துக்கிட்டாலும் மூணு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வார்ம் அப், ரெண்டாவது வந்து நம்மளோட வொர்க் அவுட் செஷன், அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா கூல் டவுன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 10 minutes வார்ம் அப் செஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வார்ம் அப் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் வந்து லூசன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம மசில்ஸ்க்கும் வந்து பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம இன்ஜுரிஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பாடியும் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ அடுத்து வர ஒர்க் அவுட்ஸுக்கு. ஸோ நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா வாங்க ஷூ போடுங்க, ஒரு மேட் எடுங்க, போய் வார்ம் அப் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம 20 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் பண்ணுறோம். ஈச் வேரியேஷன் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக் ஸ்விங் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு, ரைட்லேருந்து லெஃப்ட். அடுத்த வேரியேஷன் வந்து நம்ம ஷோல்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஷோல்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கால் விரல்கள் மேலே நில்லுங்க. ஸோ அடுத்த வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மார்ச் பண்ணிகிட்டே ஹை நீ மார்ச் பண்ணிக்கிட்டே 2 கையும் கீழே தொடைக்கடியில் வந்து டேப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்விங். ஸோ நம்ம ரைட் கால் வந்து முன்னாடி பின்னாடி ஸ்விங் பண்ணுங்கள். நீங்கள் க்ராஸாகவே ஸ்விங் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம லெஃப்ட் காலை ஸ்விங் பண்ணுவோம். ஸோ அடுத்த வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 காலும் வைடாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கையால் வந்து ஃபஸ்ட்டு ரைட் டோ கிட்ட டச் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்கள் கால் விரல்கள் மேலே நில்லுங்க. ஸோ அடுத்தது வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டுக்கு மேலே போங்க. ஸோ அதே மாதிரி கால் விரல்கள் மேலே நில்லுங்க, நீங்கள் க்ராஸாக மேலே போகும்போது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம wrist ரொட்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இன் டு அவுட், உள்ளேருந்து வெளியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியிருந்து உள்ளே, ஸோ அவுட்லேருந்து உள்ளே வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் wrist-ஐ.
ஸோ அடுத்த வேரியேஷன் வந்து கால் ரெண்டும் வைடன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் சைடு பெண்ட் பண்ணுங்கள். சைடு பெண்ட் பண்ணும்போது உங்கள் கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர் டிப்பை பாருங்கள். ஸோ நம்ம அடுத்த வேரியேஷன் பார்த்திங்கன்னா ஆங்கிள் ரொட்டேஷன். ஸோ நம்ம ரைட் கால் வந்து ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அதே மாதிரி இப்போ லெஃப்ட் கால் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம், ஆங்கிள் ரொட்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாக் வைஸ் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு, அடுத்தது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்தது வந்து ஹிப் ரொட்டேஷன். ஸோ இப்போ வந்து உங்கள் கால் பெண்ட் பண்ணிக்கங்க, அதாவது முட்டி பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளேருந்து வெளியே ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்தது வந்து அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஹிப் ரொட்டேஷன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி காலை வந்து இன்லேருந்து அவுட். ஸோ அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இன்ச் வார்ம் டு கோப்ரா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கால் விரல்கள் மேலே நின்றுட்டு கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கை கீழே வச்சுட்டு வாக் பண்ணிவிட்டு கோப்ரா பொசிஷனுக்கு வந்துட்டு திருப்ப வாக் பேக். ஸோ அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் கால் வந்து லெஃப்ட் கை கிட்ட வச்சுக்கிட்டு சைடு ரைட் சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட ஃபிங்கர் டிப்பை பாருங்கள். ஸோ உங்களால் டைரெக்டாக வர முடியலன்னா நீங்கள் இன்ச் வார்ம் பண்ணிவிட்டு திருப்ப வாக் பண்ணி பின்னாடி வரலாம். இப்போ அடுத்தது வந்து அதே மாதிரி லெஃப்ட் லெக். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் லெஃப்ட் கையை. அதுக்கப்புறம் உங்கள் ஃபிங்கர் டிப்பை பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேக், அதுக்கப்புறம் கார்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங், அதாவது உங்களுக்கு தொடைக்கு மேலே தொடைக்கு பின்னாடி எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக நம்ம க்ளூட்ஸுக்கு, அப்புறம் அதே மாதிரி தொடைக்கு மேலே தொடைக்கு கீழே. ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்குவாட்டுக்கு போகணும், அதாவது டீப் ஸ்குவாட் போயிட்டு அப்புறம் நார்மலாக ஸ்குவாட்டுக்கு வாங்க. ஸோ டீப் ஸ்குவாட்டுக்கு போயிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் இருந்துட்டு மேலே ஸ்குவாட்டுக்கு வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் நில்லுங்க. ஸோ அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு நீங்கள் டேப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ முடிஞ்சால் உங்கள் கையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் மேலே.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி வேரியேஷன், அதாவது மார்ச் பண்ணுங்கள். ஆன் த ஸ்பாட் மார்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம பாடி வந்து ரெடியாக இருக்குது அடுத்து வரப்போகிற எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பாடி வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வார்ம் அப் ஆகிருக்கும். நாம இப்போ இந்த 10 minutes வார்ம் அப் செஷன் முடிச்சிட்டோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் செஷன் பண்ண போகிறோம். ஸோ என்னோட வரப்போகிற ஒர்க் அவுட் செஷன்ஸில் இந்த வார்ம் அப் வந்து நான் லிங்க் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வார்ம் அப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஹெல்தி பீஸ், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்புறம் நிறைய வீடியோஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே ஹெல்தி, பி ஹெல்தி. அப்புறம் இந்த ஐடியா ஆஃப் பீங் ஹெல்தி உங்கள்கிட்ட மட்டும் வச்சுக்காதீங்க, எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.